ஆமென். அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் யாவரும் சுகத்தோடு, நலத்தோடு, ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கொலேசியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் என்ன சொல்லுது? எஜமான்களே, உங்களுக்கும் பரலோகத்தில் ஒரு எஜமான் இருக்கிறார் என்று அறிந்து உங்கள் வேலைக்காரர்களுக்கு நீதியும் செம்மையுமானதை செய்யுங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாங்க. உலகம் முழுக்க பார்த்தோம்னா ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு பட்டணங்களில் பார்த்தா எல்லா இடங்களிலும் கம்பெனிகளில், கடைகளில், காய்கறி சந்தையில், மார்க்கெட்டில், விவசாயத்தில், நிலங்களில் எஜமான் இருப்பாங்க. அது கீழே வேலை செய்வாங்க. கஷ்டப்பட்டு வேலை செய்வாங்க. எஜமானுக்கு அதுக்கு உண்டான அவங்க முதலாளி அதுக்குரிய ஊதியம் கொடுக்கறது கிடையாது. நல்லா கஷ்டப்படுத்துவாங்க, நல்லா வேலை வாங்குவாங்க. அந்த வேலைக்குரிய, அந்த கஷ்டத்துக்குரிய சம்பளத்தை அவங்களுக்கு கொடுப்பது இல்லை. அவங்க சாயந்தரமாக ஒரு நாள் சம்பளம் வந்தால் அந்த சம்பளத்தை பெறும்போது மனவேதனையோடு அதை வாங்கிட்டு போவாங்க. மாத சம்பளம்னா அதுவும் கஷ்டத்தோடு வாங்குவாங்க. வார சம்பளம்னா அதையும் கஷ்டத்தோடு வாங்குவாங்க. ஏன்னா உழைக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க. அதற்குரிய சம்பளம் நிறைய இடங்களில் கொடுக்கப்படுவதில்லை. அதுக்குதான் அந்த வசனம் சொல்லுது. அந்த முதலாளிக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுக்கும் ஒரு எஜமான் எங்கே இருக்கிறாரு? பரலோகத்தில் இருக்கிறாரு. கடவுள் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நீதியும் செவ்வையமானதும் ஊழியக்காரங்களுக்கு செய்யுங்க. உங்கள்கிட்ட வேலை செய்கிற ஆளுக்கு என்ன பண்ணுங்க? நன்மை செய்யுங்க. அப்போது உங்களுடைய கம்பெனி வளரும், ஊதியம் வளரும், இல்லை அதிக மேன்மைக்கு போவீங்க. சரியாக செஞ்சுக்க நான் சொல்கிறேன். சரியாக செஞ்சால் நான் சொல்லலை, ஆண்டவர் சொல்கிறாங்க. சரியாக செஞ்சு ஊழியக்காரர்கள் உங்கள்கிட்ட வேலை செய்கிறவங்க யாராக இருந்தாலும் நீங்கள் அவங்களுக்கு சரியானது சம்பளத்தை அதிகமாக கொடுத்து, நீங்கள் அவங்களோட உழைப்புக்கேற்ற ஊதியத்தை கொடுத்து நீங்கள் அவங்கள நடத்துறீங்கன்னா, பரலோகத்தில் இருக்கிற அந்த ஆண்டவராகிய தேவன், இயேசு கிறிஸ்து, கடவுள், தேவன், நம்ம ஆண்டவர் பார்த்து என்ன பண்ணுவாங்க? சரி, இவர் என்ன பண்ணுறாரு? கடவுளுக்கு பயந்து தன்னிடத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு சரியாக செய்கிறாரு சொல்லி உங்களை ஆசீர்வதிப்பாங்க. உங்களுடைய பிஸ்னஸ் உயரத்தின் மேலே உயர்ந்து கொண்டே இருக்கும். ஆமென். இதிலேருந்து உங்களுடைய வேலைக்காரருக்கு சம்பளத்தை உயர்த்துங்க, நீங்கள் உயருங்க. ஆமென்.